நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா கோதுமை தோடுல இருந்து கருக்கா தோடு, கலப்பு தீவனம், குச்சி தீவனம் எல்லாமே கிடைக்கும். இது வந்து இன்னைக்கு ரேட்டு பாத்தீங்கன்னா 50 கிலோ முட்டை 300 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். 1 கிலோ 6 ரூபாய்க்கே கிடைக்கும். மரவள்ளி கிழங்கோட மேல் தோல், உள்ள இருக்கிற கிழங்கு ரெண்டுமே இருக்கு. கிலோ முட்டை 500 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் உங்களால வேற எங்கேயுமே இந்த ரேட்டுக்கு, இது எல்லா இடத்துலயும் கிடைக்கக்கூடிய பொருளா இருந்தாலும் இந்த ரேட்ல எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் மேடம், உங்க பேரு, இந்த இடத்தோட முகவரி, நம்ம கம்பெனியோட நேம் சொல்லுங்க. என் பேர் சங்கீதா. நம்ம எங்க இருக்கோம்னா எஸ்கே கால்நடை தீவனம். இது வந்து எங்களோட கால்நடை தீவன மேனுஃபேக்சரிங் யூனிட். நம்ம கம்பெனி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விழுப்புரம் பாண்டிச்சேரி மிடில் வி நெருக்கணும் அப்படின்ற வில்லேஜ்ல வச்சிருக்கோம். நம்ம கம்பெனியை பத்தி ஒரு அறிமுகம் கொடுத்துக்கோங்களேன். நம்ம கம்பெனி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 19-20 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. ஆக்சுவலா நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல நாங்க ஒரு மாட்டு பண்ணை வச்சிருந்தோம். ஸோ அந்த மாட்டு பண்ணையில எங்களுக்கு பெரிய லாஸா என்ன தோணுச்சுன்னா, அந்த தீவன மேலாண்மை எங்களால வந்து கரெக்டா பண்ண முடியல. அதாவது நம்ம வர ஈல்டுக்கும் நம்ம போடுற தீவனத்துக்கும் பாத்தீங்கன்னா எங்கேயோ இருக்கு. ஸோ லாபகரமா இருக்கான்னு கேட்டா இல்ல அப்படின்ற மாதிரி தோணுச்சு. எதனால அப்படின்னு அனலைஸ் பண்ணும்போது தீவனத்துலதான் நம்ம ஒரு பெரிய தப்பு பண்றோம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அன்னைக்கு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா விலை மலிவான தீவனம் எது அப்படின்ற மாதிரி நாங்க சர்ச் பண்ண ஆரம்பிச்சோம். அந்த மாதிரி வந்துதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது ஈரத்தீவனம் அப்படின்றது தான் ஆரம்பிச்சோம். இப்போ நம்ம ட்ரையும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். ஆனா எங்களோட கம்பெனி எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஈரத்தீவனத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஈரத்தீவனம்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருந்து வரக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட்ஸ். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம இந்த பீர் கம்பெனில இருந்து வரக்கூடிய பீர் மால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஜவ்வரிசி ஆலையில இருந்து வரக்கூடிய மரவள்ளி கிழங்கு மாவு திப்பி, அது இல்லாம பாத்தீங்கன்னா மக்காச்சோள திப்பி. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஈரத்தீவனமா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்சது. இதை வந்து நாங்க யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபார்மை சக்சஸ்ஃபுல் ஃபார்மா கொண்டு வந்தோம். கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்க 10 டன் 20 டன் அப்படின்னு தான் தர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அன்னைக்கு எங்க கிட்ட இருந்த மாடு வந்து ஒரு 20 மாடு தான் வச்சிருந்தோம். ஸோ நாங்க எங்க தேவைக்கு 5 டன் எடுத்தது போக மீதி இருக்க 5 டன்னா எங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, எங்க தெரிஞ்சவங்க கிட்ட வந்து அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சு கொடுத்தோம். ஸோ அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா அதுல ரிசல்ட் நல்லா இருந்தது. ஸோ அதுவே பாத்தீங்கன்னா எங்களோட பிசினஸா வந்து நாளடைவுல மாறிடுச்சு. இப்போ நம்ம என்னென்ன தீவனங்கள் பண்ணிட்டு இருக்கோம்? இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கால்நடைகளுக்கு தேவையான எல்லா விதமான தீவனமும் பண்ணிட்டு இருக்கோம். ஈரம் மட்டும் இல்லாம உலர் தீவனத்துல கலப்பு தீவனமும் பண்ணிட்டு இருக்கோம், குச்சி தீவனம் பண்ணிட்டு இருக்கோம், நாட்டுக்கோழிக்கான ஸ்டார்டர் ஃபினிஷர் பண்றோம், முட்டை கோழிக்கான ஸ்டார்டர் ஃபினிஷர் பண்றோம். ஸோ ஆடு, மாடு, கோழி, மீன் இது எல்லாத்துக்கும் தேவையான எல்லா விதமான தீவனங்களும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒரு கால்நடை வளர்ப்புல இந்த தீவனத்தோட முக்கியத்துவம் எனக்கு சொல்லுங்க. கண்டிப்பா கால்நடை வளர்ப்புல நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது 2 விஷயம். ஒண்ணு வந்து அதுக்கு கரெக்டான வேலையாட்களை நம்ம தேர்வு பண்ணணும். அதை விட ரொம்ப முக்கியம் கரெக்டான தீவனத்தை கரெக்டான விலையில கொடுக்கணும். தீவன மேலாண்மை மட்டும்தான் ஒரு பண்ணையை லாபகரமா கொண்டு போக முடியும். ஸோ தீவன மேலாண்மை என்னன்னா, நம்ம போடக்கூடிய தீவனத்துல அந்த கால்நடைகளுக்கு தேவையான எல்லா விதமான விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே கிடைக்கணும். அதே மாதிரி போடக்கூடிய தீவனம் விலை மலிவாகவும் இருக்கும். ஸோ இது ரெண்டும் இருந்ததுன்னா மட்டும்தான் அந்த மாடும் நல்லா இருக்கும், அதனால வரக்கூடிய ஈல்டும் நல்லா இருக்கும். ஸோ நடத்துறவங்களுக்கும் அது லாபகரமான தொழிலாம். இதை தாண்டி நம்ம கிட்ட வேலை செய்யற வேலையாட்களும் நம்ம கரெக்டா வச்சிருக்கணும். ஸோ நம்ம என்னதான் தீவனத்தை கொடுத்தாலும் அது கரெக்டான டைம்ல கொடுக்கலன்னா அதுக்கான ரிசல்ட் நம்ம கிடைக்காம போயிடும். ஸோ இந்த ரெண்டையுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்படி பண்ணா மட்டும்தான் நம்ம ஒரு பண்ணையை லாபகரமான பண்ணையா மாற்ற முடியும். மேடம், இந்த எஸ்கே கால்நடை தீவனத்துல என்னென்ன தீவனங்கள்லாம் கிடைக்கும்? நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா கோதுமை தோடுல இருந்து கருக்கா தோடு, கலப்பு தீவனம், குச்சி தீவனம் எல்லாமே கிடைக்கும். நான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே இப்ப நான் டிஸ்பிளே பண்ணேன். தவிடு ஐட்டத்துல பாத்தீங்கன்னா கோதுமையிலேயே இலத்தோடு, நைஸ் தோடு 2 பண்ணிட்டு இருக்கோங்க. இன்னைக்கு ரேட்டு பாத்தீங்கன்னா கோதுமை இலத்தோடு 34 கிலோ 1130 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா கோதுமையிலே நைஸ் தவிடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து 49 கிலோ மூட்டை 1300 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். இது வந்து கருக்கா தவிடு. கருக்கா தவிடுனா என்னது மேடம்? ஆக்சுவலா நிறைய பேர் இந்த கருக்கா தவிடு, அரிசி தவிடு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. கருக்கா தவிடு அப்படின்றது நம்ம நெல்மணியில முழுசா விளையாத நெல்மணியை அரைச்சி எடுக்கிறது தான் கருக்கா தவிடு. அரிசி தவிடு அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்ம அரிசியோட மேல் தொழுமை மட்டும் அரைக்கிறது அரிசி தவிடு. ஸோ பொதுவா பால் மாடுகளை பொறுத்த வரைக்கும் கருக்கா தவிடு வச்சீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரவல் வந்து உங்களுக்கு ஏத்தி கொடுக்கும். ஆனா நீங்க அரிசி தவிடு வைக்கும் போது கரவல் வந்து கம்மி பண்ணிடும். பொதுவா அரிசி தவிடு வந்து காளை மாடுகளுக்கு இல்ல கண்ணுக்குட்டிகளுக்கு மட்டும் தான் பொருந்தும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம பொதுவாவே நம்ம எல்லாருக்கும் வந்து சஜஸ்ட் பண்றது கலப்பு தீவனத்துக்கு போங்க அப்படின்ட்டு. மெயினா நம்ம ஏன் கலப்பு தீவனத்துக்கு போகணும்னா, ஒரு தவிடுலயும் பாத்தீங்கன்னா அதிகபட்சம் கார்போஹைட்ரேட் இல்ல ஃபைபர் மட்டும் தான் இருக்கும். ஆனா நம்ம கலப்பு தீவனமா போகும்போது நம்ம இதுல ஒரு 10 விதமான பொருள் போடுறோம். ஸோ எல்லா விதமான பொட்டு, தவிடு, புண்ணாக்கு எல்லாமே போடும்போது புரோட்டீன், அதுக்கு தேவையான விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே நம்ம வந்து கிடைக்கும். ஸோ கால்சியம்ல இருந்து மெக்னீசியம் வரைக்கும் நம்ம எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்றோம் அந்த கலப்பு தீவனத்துல. ஸோ கால்நடைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம கலப்பு
தீவனம் போனீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து நல்லாவே இருக்கும். கறவலும் ஏறும், மாடு உங்களுக்கு உடையாம இந்த செனப்பிடிக்கிற பிரச்சனை எல்லாம் வராம நல்லபடியா இருக்கும். ஸோ அந்த விதத்துல நம்ம கொடுக்குற கலப்பு தீவனத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 விதமான பொருள் போடுறோம். என்னென்ன போடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோதுமை தவிடு, கருக்கா தவிடு, அது தொடர்ந்து பாத்தீங்கன்னா குச்சி புண்ணாக்கு, தட்டை புண்ணாக்கு, மக்காச்சோள புண்ணாக்கு, அரிசி புண்ணாக்குன்னு சொல்லக்கூடிய ரைஸ் டிடிஜிஎஸ், பொட்டு இடத்துல பாத்தீங்கன்னா இதை பார்க்கும்போதே உங்களுக்கு விசிபிலிட்டியாவே தெரியும். துவரை போட்டு, கடலை போட்டு, உளுத்தம் போட்டு, பச்சை போட்டு, இது எல்லாமே கலந்து கிட்டத்தட்ட ஒரு 10 விதமான பொருட்கள் கலக்கப்பட்ட கலப்பு தீவனமா ஒரு பேலன்ஸ்டு நியூட்ரியன்ஸா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இது பாத்தீங்கன்னா 50 கிலோ மூட்டை 900 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். இந்த தீவனத்தெல்லாம் ரேட்டு சொல்றீங்க. இப்போ சில கம்பெனில நம்ம வீடியோ எடுக்கச்சுல ஒரு ரேட்டு, வீடியோ போடச்சுல ஒரு ரேட் ஆயிருது. என்ன சார் நீங்க ஒரு ரேட்டு சொன்னீங்க, நான் அங்க ஃபோன் பண்ணி கேட்டா அவங்க வேற ரேட்டு சொல்றாங்களே அப்படின்னு டக்குன்னு விலையேற்றிடுறாங்களா? அந்த மாதிரி விலையேற்றிடுவீங்களா? இல்ல, நம்மளோட கம்பெனியோட ஸ்பெஷலே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்த தீவனத்தை அறிமுகப்படுத்தும் போது 800 ரூபாய்க்கு தான் கொடுத்தோம். 50 கிலோ 5 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா, நம்ம பழைய வீடியோஸ் நீங்க பாத்தீங்கன்னா கூட தெரியும். 5 வருஷத்துக்கு முன்னாடி 800 ரூபாய்க்கு அறிமுகப்படுத்தணும். ஒரு 3 வருஷமாவே கிட்டத்தட்ட அதே 800 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் வந்து 850 ரூபாய்க்கு கொடுத்தோம். இப்போ பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயராவே வந்து நம்ம 900 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். 5 வருஷத்துல 100 ரூபா தான் 100 ரூபா தான் நம்ம ஏத்திருக்கோம். சோ மத்த தீவனங்கள் மாதிரி நாங்க வாங்குற அன்னைக்கு வந்து 800 ரூபாய்க்கு கிடைச்ச கோதுமை தோட்டி இன்னைக்கு 1300 ரூபாய் இருக்கு. ஆனா நம்மளோட தீவனத்தை முடிஞ்ச வரைக்கும் விலை மலிவா நிறைய கம்பெனிஸ்ல நம்ம வீடியோ போடச்சுல ஒரு ரேட்டு, கண்டிப்பா அதுக்கப்புறம் ஒரு மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா வேற ரேட்டு, கேட்டா மெட்டீரியல் கிடைக்கல அப்படிங்காங்க. நாங்க என்ன செய்ய அப்படிங்காங்க. அப்ப நம்ம கஸ்டமர் நம்ம வீடியோ போடச்சுல அந்த ஆசையில போய் கேட்கச்சுல அவங்க ஏமாற்றமாயிடுறாங்க. கண்டிப்பா இல்ல, நம்ம வந்து 900 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்த டிசம்பர் வரைக்குமே இந்த ரேட்டுக்கு தான் நாங்க கொடுக்க முயற்சி பண்ணுவோம். உத்தரவாதம் கொடுக்குறீங்க? கண்டிப்பா எந்த விலைவேற்றமும் நாங்க வந்து பண்ண மாட்டோம். சரிங்க. அடுத்து சோ அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இதுவும் நம்ம கம்பெனிலேயே தயாரிக்கக்கூடிய கலப்பு தீவனம் தான். இதுலயும் கிட்டத்தட்ட அதே ஒரு 10 விதமான பொருள் போடுறோம். ஆனா இது கொஞ்சம் ஹை ஈல்டு மாடுகளுக்காக புரோட்டீன் லெவல வந்து அதிகமா பண்ணி கொடுக்குறோம். அதாவது இல்ல கோதுமத்தோடு, கோதுமை இலத்தோடு, அந்த புண்ணாக்கு ஐட்டம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா போட்டுரும். சோ விசிபிளாவே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். அடுத்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கொஞ்சம் கலப்பு தீவனத்திலேயே எனக்கு பொட்டுலாம் வேணாம், வெறும்னே வந்து புரோட்டீன் மட்டும் அதிகமா இருக்கக்கூடிய கலப்பு தீவனம் கேட்கறாங்க சில பண்ணையர்கள். சோ அதுக்காக வந்து இது ஸ்பெஷல் மேஷ் அப்படின்ற கேட்டகரியில போடுறோம். இதுல பாத்தீங்கன்னா சோயா, மக்காச்சோளம், மொலாசிஸ், இந்த மாதிரி வந்து புரோட்டீன் மட்டுமே அதை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை போட்டிருக்கோம். இது வந்து இன்னைக்கு ரேட்டு 1150 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். இதை தொடர்ந்து கலப்பு தீவனம் மட்டும் தான் கிடைக்குமா? நிறைய பேர் குச்சி தீவனமும் கேட்கறாங்க. சோ இப்போ நம்ம கம்பெனில குச்சி தீவனமும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். குச்சி தீவனத்திலேயே 4 கிரேட் பண்ணிட்டு இருக்கோம். சோ அந்தந்த மாடுகளோட கறவை திறனுக்கு ஏத்த மாதிரி இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது ப்ரோ 24+ அப்படின்னு சொல்லக்கூடிய புரோட்டீன் லெவல் 24% அதிகமா இருக்கக்கூடிய பெல்லட். இது ஹை ஈல்டு மாடான ஒரு HF ஜெர்சி மாதிரி வேலைக்கு ஒரு 10 லிட்டர் 15 லிட்டர் கறக்கிற மாடுகளுக்கு இது தாராளமா போகும். ஸோ இதனோட சைஸே பார்த்தீங்கன்னா நம்ம 3mm பெல்லட்டா கொடுக்குறோம். எதனாலன்னா அதிகப்படியான இப்போ ஒரு 15 லிட்டர் கறக்கிற மாட்டுக்கு நம்ம விலைக்கு ஒரு 5 கிலோவா அது விற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 5 கிலோவை மாடு சாப்பிடும்போது கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக நம்ம வந்து அந்த பெல்லட்டோட சைஸையும் நம்ம கம்மி பண்ணி இதை பண்ணிருக்கோம். இது எத்தனை கிலோ மூட என்ன ரேட்டு? இது இன்னைக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா 50 கிலோ 1500 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து பைபாஸ் பெல்லட்னு சொல்லக்கூடியது. ஸோ பைபாஸ்னாலுமே இப்போ தெரியும் நிறைய பேருக்கு சோயா என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருப்போம். சோயா புண்ணாக்கு இதுல அதிகமா போட்டிருப்போம். இது வந்து ஒரு 10 லிட்டர் மட்டும் கறக்கிற மாடுகளுக்கு இதுவே போதுமானது. இன்னைக்கு இது ரேட்டு பாத்தீங்கன்னா 1250 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் நீங்க பாக்குறது ஸ்பெஷல் பெல்லட். இன்னும் கொஞ்சம் கறவல் கம்மியா இருக்கு, ஒரு 4 கிலோ தான் கறக்குது, அப்படி 4 லிட்டர் தான் கறக்குதுன்ற மாடுகளுக்கு இந்த ஸ்பெஷல் பெல்லட்டே போதுமானது. இதனோட ரேட்டு பாத்தீங்கன்னா 1150 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். இதை தொடர்ந்து கண்ணுக்குட்டிகளுக்கு இல்ல வத்த கரவல் மாடுகளுக்கு பெல்லட் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கோல்ட் பெல்லட் உங்களுக்கு போதுமானதா இருக்கும். இன்னைக்கு ரேட்டு இதை 850 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இதை தொடர்ந்து மாட்டுக்கு மட்டும்தான் குச்சி தீவனமான்னு கேட்டீங்கன்னா இல்ல, இது வந்து ஆடுகளுக்காக நம்ம ஸ்பெஷலா பண்ணியிருக்கோம். ஸோ மக்காச்சோளம், சோயாலாம் போட்டு சதைப்பற்றோட வளரணும் அப்படின்றதுக்காக நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஆடாது நம்ம நார்மல் வெள்ளாடு, செம்மறி ஆடு எல்லாத்துக்குமே இது போடணும். ஸோ ஷீப் அண்ட் கோட் ரெண்டுத்துக்குமே கொடுக்கலாம். இதனோட ரேட்டு பாத்தீங்கன்னா 1150 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த தீவனத்தை கொடுக்கும்போது செம்மறி ஆடா இருந்ததுன்னா 5 to 6 கிலோ வரைக்கும் உங்களுக்கு வெயிட் ஏறும். நம்ம வெள்ளாடுங்களா இருந்ததுன்னா ஒரு 3 to 4 கிலோ வரைக்கும் உங்களுக்கு வெயிட் ஏறும். இதை தொடர்ந்து ஆடு மாடை தொடர்ந்து நம்ம கிட்ட கோழி தீவனமும் இப்ப கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ கோழிகளுக்கு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி, முட்டைக்கோழி மட்டும் இப்ப ஃபோக்கஸ் பண்ணிருக்கோம். ரெண்டுத்துக்குமே வந்து ஸ்டார்டர், ஃபினிஷர் ரெண்டுமே தனித்தனியா கொடுக்குறோம். அதாவது ஸ்டார்டர் அப்படின்றது 1 to 90 நாள் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேற்பட்ட கோழிகளுக்கு ஃபினிஷர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு ரேட்டு பாத்தீங்கன்னா ஸ்டார்டர் வந்து 1750 ரூபாய்க்கு கொடுக்குறோம், ஃபினிஷர் வந்து 1700 ரூபாய்க்கு கொடுக்குறோம். முட்டைக்கோழிக்கும் அதே மாதிரி ஸ்டார்டர், ஃபினிஷர் நம்ம கொடுத்துருக்கோம். இதை தொடர்ந்து நம்ம கிட்ட ரொம்ப ட்ரெண்டிங்லயே போயிட்டு இருக்கக்கூடிய ப்ராடக்ட்னா இந்த மக்காச்சோள புண்ணாக்கு, அதாவது மெய்ஸ் டிடிஜிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இது மெயினா எதுக்குன்னா புண்ணாக்குக்கு சப்ஸ்டியூட்டா இன்னைக்கு வந்திருக்கு. சோ நம்ம ஒரு கடலை புண்ணாக்கு, பருத்தி புண்ணாக்குலாம் போனோம்னா குறைஞ்சது 45 ரூபா 50 ரூபாய்க்கு மேலதான் கிடைக்கும் இல்லைங்களா? ஆனா அதுல இருக்கக்கூடிய அதே புரோட்டீன் லெவல பேலன்ஸ் பண்ணக்கூடியதுதான் இந்த மக்காச்சோள புண்ணாக்கு.
ஸோ இன்னைக்கு நிறைய பேர் பண்ணைகளுக்கு நம்ம பல்காவும் இதை கொடுத்துட்டு இருக்கோம். இந்த புண்ணாக்கு மெயினா நம்ம எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம பாலோட SNF டென்சிட்டி வந்து ஏத்துறதுக்காக. இதுல இருக்கக்கூடிய அதிகப்படியான புரோட்டீன் லெவல் அந்த மாடுகளுக்கு நல்ல கறவை திறனை அதிகரிச்சு அந்த பாலோட SNF டென்சிட்டியை சூப்பரா மெயின்டைன் பண்ணும். இந்த மக்காச்சோள புண்ணாக்கு அதாவது மெய்ஸ் டிடிஜிஸோட இன்னைக்கு ரேட்டு பாத்தீங்கன்னா 1300 ரூபாய்க்கு கொடுக்கும். நம்ம கிட்ட இருந்த அந்த 13 வகையான உலர் தீவனங்களை தாண்டி நம்ம SK கால்நடை தீவனத்துல எப்பவுமே ஒரு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா அந்த ஈர தீவனங்கள் மட்டும்தான். என்னெல்லாம் இருக்கு மேடம்? இதுல பாத்தீங்கன்னா நம்ம 4 விதமான ஈரத்தீவனம் வச்சிருக்கோம். ஸோ ஈரத்தீவனத்தோட ஸ்பெஷலே பாத்தீங்கன்னா நம்ம குவாலிட்டி அண்ட் ரேட், இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா நம்ம உலர் தீவனத்தை கம்பேர் பண்ணும்போது பாதிக்கு பாதி ரேட்லயே இங்க நம்ம கிட்ட கிடைக்கும். ஸோ என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஜவ்வரிசி ஆலையில இருந்து வரக்கூடிய மரவள்ளி திப்பி, அதுக்கப்புறம் மக்காச்சோள திப்பி, இதை தாண்டி வந்து மால்ட் பீர் கம்பெனில இருந்து வரக்கூடிய பீர் மால் திப்பி, இது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. இது பாத்தீங்கன்னா இந்த மரவள்ளி கிழங்கு திப்பி, இது மரவள்ளி கிழங்கோட மேல் தோல் உள்ள இருக்கிற கிழங்கு ரெண்டுமே இருக்கும். சோ இது வந்து இன்னைக்கு ரேட்டு பாத்தீங்கன்னா 50 கிலோ மூட்டை 300 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். ஒரு கிலோ 6 ரூபாய்க்கே கிடைக்கும். 6 ரூபாய்க்கு. ஆமா. சோ நெக்ஸ்ட் நீங்க பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த பீர் மால்ட்னு சொல்லுவாங்க. இதுல இந்த பீர் மால்ட்னா என்னன்னா, கோதுமை, பார்லி, அரிசி, மக்காச்சோளம் இந்த 4 தானியத்தையுமே வேக வச்சு சாறு எடுத்து அந்த சக்கையை வந்து இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இது பாத்தீங்கன்னா வேக வைக்கிறதுனால இதுல இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட், புரோட்டீன் லெவல் எல்லாமே டபுளா இருக்கும். இதுல இருக்க ஒரு டிராபேக் என்னன்னா, கொஞ்சம் ஈரப்பதமா இருக்கிறதுனால இதை வந்து கையாளுற முறையை மட்டும் நம்ம கவனமா பார்க்கணும். சரி, இது எத்தனை கிலோ மூடை, என்ன ரேட்ல? இது வந்து 50 கிலோ மூடையை 450 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். சோ கிலோ 9 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கும். இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா மக்காச்சோள மாவு. ஸோ நம்ம மக்காச்சோள தானியத்தை அரைச்சி அதுலயும் அப்படிதான் அந்த எசன்ஸை எடுத்துட்டு அந்த சக்கையை இப்படி கொடுத்துருவாங்க. இது பாத்தீங்கன்னா 50 கிலோ மூட்டை 500 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் உங்களால வேற எங்கேயுமே இந்த ரேட்டுக்கு, இது எல்லா இடத்துலயும் கிடைக்கக்கூடிய பொருளா இருந்தாலும் இந்த ரேட்ல எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. இதை தொடர்ந்து இந்த பீர் மால்ட்டை வந்து கலப்பு தீவனமா நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கலப்பு தீவனமாவும் கலந்து கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து 50 கிலோ மூட்டை 370 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மூட்டையெல்லாம் வந்து நேரா வந்தாதான் எடுக்கணுமா, பார்சல் இல்லையா நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ பார்சல் மூலியமாவும் நம்ம வந்து இதை ட்ரை பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்கோம். அதே நேரத்துல இந்த மாதிரி ஈரமான தீவனங்கள் ஒரு நேரம் யூஸ் பண்ண உடனே கெட்டு போயிருது, மாடு அடுத்து தண்ணி குடிக்க மாட்டுக்கு, கலந்து வச்சா சாப்பிட மாட்டுக்கு அப்படின்னு சொல்றாங்களே. ஆமா, கண்டிப்பா. இந்த ஈர தீவனத்துல பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன நெகட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை கையாளுற முறையை வந்து நம்ம கரெக்டா பயன்படுத்துறது. நம்ம பேக்கிங்கே பாத்தீங்கன்னா டபுள் பேக்கிங் மெத்தட்ல பண்ணிருப்போம். அதாவது உள்ள ஒரு லைனர் போட்டிருப்போம், மேல ஒரு கன்னி பேக் போட்டிருப்போம். சோ இதை ஏன் நம்ம அப்படி போட்டிருக்கோம்னா, பொருள் ஈரமா இருக்கிறதுனால காத்து போகாம இருந்ததுன்னா அது நம்மளோட ஷெல்ஃப் லைஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக. சோ பொதுவா இதை நீங்க எடுக்கிறவங்க நிறைய பேர் பண்ற தப்பு, இதை அப்படியே திறந்தபடியே வச்சீங்கன்னா 2 நாள்லயே பொருள் கெட ஆரம்பிச்சிடும். பொருள் எடுத்த நேரம் போக மீதி நேரம் அந்த கவரை வந்து ஏர் டைட் பண்ணி வச்சீங்கன்னா உங்களுக்கு நாங்க சொல்ற மாதிரி அந்த 10-15 நாள் வரைக்கும் பொருள் எந்த விதத்துலயும் கெடாது. கால்நடையும் அதை விரும்பி எடுக்க ஆரம்பிக்கும். ஒரு மூடை ஓபன் பண்ணிட்டா நம்ம எத்தனை நாள் வச்சுக்கலாம்? அதிகபட்சமா 10 நாள் வரைக்கும் வச்சிருக்கலாம். 10 நாள். எத்தனை மாடு இருக்கிறவங்க இதை வாங்கலாம்? நீங்க 1 மாடு 2 மாடு இருக்கவங்களும் வாங்கலாம். ஆனா உங்களோட தேவை அந்த 10 நாள்ல முடியற மாதிரி இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க வாங்கிக்கோங்க. ஒரு மூட்டை போதுன்னா நீங்க ஒரு மூட்டையில இருந்தே நம்ம கிட்ட எல்லா விதமான தீவனங்களையும் நீங்க எடுத்துக்கலாம். சரி, உலர் தீவனத்தை நீங்க தமிழ்நாடு முழுவதும் சப்ளை பண்ணிடுவீங்க. இந்த மாதிரி ஈர தீவனங்களை சப்ளை பண்ண முடியுமா? கண்டிப்பா. அந்த ஈரம் வெளியே வராதா? ஈர தீவனங்களை நம்ம வந்து பாத்தீங்கன்னா கூட தவிடு கலந்து ஈரப்பதத்தை குறைச்சி நம்ம மாய்ஸ்சர் லெவல் அரெஸ்ட் பண்ணி தான் நம்ம பார்சல்ல போடுறோம். ஸோ அதனால இதையுமே நீங்க 1 மூட்டை 2 மூட்டை கேட்டீங்கனாலும் பார்சல்ல நம்ம புக் பண்ணி அனுப்பலாம். இப்போ நம்ம பார்த்த 13 வகையான தீவனங்களுமே பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல எங்கேயுமே கிடைக்காத ரேட்டுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட முக்கிய நோக்கமே குவாலிட்டி அண்ட் ரேட், இது ரெண்டுத்தையுமே நாங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டோம். ஸோ நீங்க வந்து ரேட்டை நீங்க எங்க வேணாலும் விசாரிச்சு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம சொன்ன கோதுமத்தோட ரேட்டு வந்து இன்னைக்கு 1300 ரூபா சொல்லியிருக்கோம்னா நீங்க எங்க விசாரிச்சீங்கனாலும் அதை விட 50 ரூபா அதிகமா இருக்குமே தவிர கம்மியா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன், என்ன காரணம்? ஏன்னா நம்ம வந்து ஸ்டாக்கிஸ்ட், நம்ம எல்லாமே பாத்தீங்கன்னா ஹியூஜ் குவான்டிட்டியில நம்ம கம்பெனில எடுக்கிறோம். ஸோ அதனால டீலருக்கு ஒரு பிரைஸ், ஸ்டாக்கிஸ்டுக்கு ஒரு பிரைஸ் கொடுப்பாங்க. ஸோ நம்ம ஸ்டாக்கிஸ்டா இருந்தாலும் நாங்க பண்றது ரீட்டைல் மார்க்கெட்ல தான் பண்றோம். அதாவது எங்களோட இன்டென்ஷன் இந்த 200 மாடு வச்சிருக்க பெரிய பண்ணையாளர்களுக்கு மட்டும் லாபம் வராம 1 மாடு 2 மாடு வச்சிருக்க சாதாரண விவசாயிகளுக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுனாலதான் நம்ம ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே ஒரே பிரைஸ்ல பண்றது நம்ம ஒரு கம்பெனி மட்டும்தான். தீவனம்னா நான் ஒரு தீவனம் 2 தீவனம் தான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க கிட்டத்தட்ட ஒரு 10க்கு மேற்பட்ட தீவனங்கள் வச்சிருக்கீங்களே, என்ன இது மாட்டு தீவனம்? ஏகப்பட்ட தீவனங்கள் இருக்கு. ஒவ்வொன்றும் தனித்தனியான இது உள்ளதா, குணம் உள்ளதா? ஆமா, இப்போ நம்ம ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு மாதிரி தீவனத்தை வந்து கடைபிடிப்பாங்க. அதாவது இப்ப நார்மலா ஒரு மேய்ச்சலுக்கு போற மாட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன தவிடு மட்டுமே போதும். ஏன்னா அது மேய்ச்சல்லே தேவையான கீரைகள் நிறைய வந்து அது சாப்பிடும். ஸோ அதுலயே அதுக்கு தேவையான ஓரளவுக்கு விட்டமின்ஸ், மினரல்ஸ் கிடைச்சிடும்.
ஸோ ஆனா ஒரு சில பண்ணைகள்ல பாத்தீங்கன்னா ஒரு விதமான மாடு வச்சிருப்பாங்க, ஹெச்எஃப் வச்சிருப்பாங்க, ஜெர்சி வச்சிருப்பாங்க, நாட்டு மாடு வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மாடுகளுக்கு ஒவ்வொரு கால்நடைக்கும் என்ன மாதிரி இந்த தீவனம் கொடுத்தா ஈல்டு நல்லா வரும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இத்தனை வெரைட்டி வச்சிருக்கோம். ஃபேக்டரியை பார்த்தா ரொம்ப பல்க் குவான்டிட்டியா ப்ரொடியூஸ் பண்றீங்க எல்லாமே. அதனால நீங்க மொத்த ஆர்டருக்கு தான் கொடுப்பீங்களா இல்ல ஒரு மூடை கேட்டாலும் கொடுப்பீங்களா? இல்ல, நம்ம கம்பெனியோட ஸ்பெஷலே பாத்தீங்கன்னா நம்ம ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல் ரெண்டுத்தையுமே ஒரே பிரைஸ்ல பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்களோட இன்டென்ஷன் என்னன்னா, இந்த 50 மாடு 100 மாடு வச்சிருக்க பெரிய பண்ணையாளர்கள் மட்டும் இல்லாம இந்த 1 மாடு 2 மாடு வச்சிருக்க நம்மள மாதிரி பாமர விவசாயிகளுக்கும் வந்து ஒரு லாபகரமான தீவனம் போய் சேரணும் அப்படின்றதுதான் எங்களோட முக்கிய குறிக்கோள். நீங்க நம்ம கம்பெனில ஒரு மூட்டை கேட்டீங்கனாலும் நம்ம அதே பிரைஸ்ல தான் கொடுப்போம், 200 மூட்டை கேட்டீங்கனாலும் அதே பிரைஸ்ல தான் கொடுப்போம். ஸோ நம்மளோட நோக்கம் அந்த ஒரு மூட்டை எடுக்கிறவங்க தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு நாங்க யோசிக்கிறோம். ஒரு 17 வகையான தீவனங்கள் காட்டினீங்க. எல்லாமே வேற வேற மெத்தட்ல ஈரமா இருக்கு, பெல்லட்டா இருக்கு, பவுடரா இருக்கு, நிறைய இருக்கு. இந்த தீவனங்களை எப்படி கொடுக்கறது மாட்டுக்கு? என்ன அளவுல கொடுக்கறது? ஏதாவது டெக்னிக்கலா எனக்கு சொல்லுங்க. இந்த தீவனத்தை என்ன அளவுல இந்த மாட்டுக்கு இப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற எனக்கு டெக்னிக்கலா சொல்லுங்க. சோ நம்ம என்னதான் கரெக்டான தீவனத்தை சூஸ் பண்ணிட்டாலும் அது வைக்கிறதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு. சோ இது நிறைய ஃபார்ம்ஸ்ல நான் பார்த்திருக்கேன். தீவனங்களை ஒரு தவறுதலா கொஞ்சம் நிறைய பேர் வந்து வச்சுட்டு இருக்காங்க. சோ நம்ம பொதுவா சொல்லுவோம் மாட்டுக்கு தண்ணி வைக்கணும் அப்படின்றப்போ நம்ம என்ன தவறா புரிஞ்சுக்கிறோம்னா மாட்டுக்கு தீவனத்தை தண்ணி மாதிரி வைக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறோம் இல்லையா? சோ கண்டிப்பா கிடையாது. நீங்க தவிடு போறீங்க இல்ல இந்த மாதிரி ஈர தீவனங்கள் போறீங்கன்னா கால்நடைகளுக்கு அது வந்து ஒரு செமி சாலிடா ஒரு கஞ்சி பதத்துல கொடுக்கணும். ஸோ ஒரு 2 கிலோ போடுறீங்கன்னா அதிகபட்சமா ஒரு 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றலாம். ஆனா அதுல போய் 5 லிட்டர் தண்ணி ஊற்றி மாடு உறிஞ்சி சாப்பிடவே கூடாது தீவனத்தை எப்பவுமே. ஸோ அது நம்ம எப்படி நம்ம சாப்பாடை நம்ம மென்று சாப்பிட்றோமோ அதே மாதிரி அந்த கால்நடை சாப்பிட்டுச்சுன்னா உங்களுக்கு ரிசல்ட் நல்லா இருக்கும். இதுலயே பாத்தீங்கன்னா குச்சி தீவன முறைக்கு நம்ம மெயினா ஏன் மாறணும்னா இந்த தீவனம் நம்ம வைக்கிறக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்னாலதான். குச்சி தீவனத்தை நிறைய ஃபார்ம்ஸ்ல தண்ணியில கொட்டி கொடுக்குறாங்க இல்லையா? அதை அப்படி கொடுக்க கூடாது. நம்ம எப்படி ஒரு பிஸ்கெட் எப்படி சாப்பிடுவோமோ அந்த மாதிரி அந்த கால்நடை வந்து வெறும்னே சாப்பிடணும். ஸோ அது சாப்பிட்டுட்டு அதனோட சிறுகுடல்ல வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அதை அசை போட்டு அது வந்து டைஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்படி பண்ணா மட்டும்தான் நம்ம கொடுக்கக்கூடிய தீவனத்துல இருக்கக்கூடிய எல்லா விட்டமின்ஸ், மினரல்ஸ், புரோட்டீன் எல்லாமே அந்த கால்நடைக்கு முழுசா போய் சென்றடையும். நம்ம தண்ணி மாதிரி வச்சுட்டோம்னா அதுல இருக்க பலன் வந்து உங்களுக்கு பாதியா குறைஞ்சிடும். ஸோ தீவனத்துல நீங்க இதை கண்டிப்பா எல்லாருமே பயன்படுத்தி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட் நல்லா தெரியும். மேடம், இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு இந்த தீவனம் வேணும், ஒரு 2 மூடை நான் சாம்பிள் போட்டு பாக்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படி உங்களை கான்டாக்ட் பண்றது, எப்படி உங்ககிட்ட வாங்குறது, அதை டீடைல் பண்ணி சொல்லிருங்க. எந்தெந்த ஊர்களுக்கெல்லாம் உங்களால அனுப்ப முடியும்? நம்மளோட கான்டாக்ட் நம்பர்ஸ் நம்ம ஸ்க்ரீன்ல டிஸ்பிளே பண்ணிட்டே இருக்கோம். ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கனாலுமே போதும். ஈவன் நீங்க வாட்ஸ்அப்ல ஹாய்னு ஒரு வெல்கம் மெசேஜ் கொடுத்தாலும் கம்ப்ளீட் டீடைல் உங்களுக்கு ரிப்ளை மெசேஜா வந்துடும். நம்மளோட தீவனத்தை பல்கா தான் எடுக்கணும்ன்ற எந்த அவசியமும் கிடையாது. ஈவன் நீங்க ஒரு மூட்டை கேட்டீங்கனாலும் தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம பார்சல் சர்வீஸ் மூலமா புக் பண்ணி அமைச்சிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட ரெகுலரா A1, MSS, KPN, ரதிமீனா இந்த 4 பார்சல் சர்வீஸும் டைப்ல இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா அதிகபட்சமா 120 ரூபாயில இருந்து 140 ரூபாய்க்குள்ளார நம்ம வந்து மூட்டைகளை டெலிவரி எடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. மூட்டைக்கு உண்டான பேமெண்ட் மட்டும் ஆன்லைன் பேமெண்ட்டாக இருக்கும். நீங்கள் இனிஷியலாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். பார்சல் சார்ஜஸ் நாங்கள் 2 பே போட்டு போட்டுருவோம். ஸோ ஒரு மூட்டைக்கு 2 மூட்டை கேட்குறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் இல்லை. பல்காக எடுக்கிறாங்க 200 மூட்டை வேணும் 500 மூட்டை வேணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். சரி, நான் உங்கள்கிட்ட பணம் போட்டதுல இருந்து எத்தனை நாள்ல எனக்கு வந்து சார்? நீங்க பணம் போட்டு 10 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு கம்பெனி பில் உடனே அனுப்பிச்சிருவோம். நீங்க 4 மணிக்குள்ளார பணம் கட்டுறீங்கன்னா அன்னைக்கு ஈவினிங்கே 6 மணிக்கே உங்களுக்கு பார்சல்ல புக் பண்ணிடுவோம். அதுக்கு மேல பணம் கட்டுறவங்களுக்கு மட்டும் அடுத்த நாள் புக் பண்ணுவோம். நாங்க புக் பண்ணதுல இருந்து மேக்ஸிமம் 2வது நாள் கஸ்டமர் எண்டுக்கு அது ரீச் ஆயிடும். நாங்க திங்கக்கிழமை புக் பண்றோம்னா புதன்கிழமை கஸ்டமர் போய் எடுத்து பார்சலுக்கு உண்டான சார்ஜஸ் அவங்க கட்டி எடுத்து. ஆமா, பார்சல் சார்ஜஸ் 2 பே போட்டுருவோம். அது கஸ்டமர் அங்க எடுக்கும்போது போய் எடுத்துக்கணும். அதாவது பார்சல் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்க பே பண்ணிட்டு எடுத்துக்கலாம். சரி, நம்மளோட பிரான்ச்சஸ் இங்க மட்டும்தான் இருக்கா? இங்க மட்டும்தான் நான் வந்து வாங்கணுமா எப்படி? இல்ல, நம்மளோட பிரான்ச்சஸ் பாத்தீங்கன்னா இப்ப புதுசா 2 இடத்துல பிரான்ச் ஓபன் பண்ணிருக்கோம். ஒன்னு வந்து திருச்சி NHல உளுந்தூர்பேட்டை எடுத்து வேப்பூருக்கு முன்னாடி எரஞ்சி அப்படின்ற இடத்துல பண்ணிருக்கோம். சோ அங்க ஐயப்பா பாலிடெக்னிக் காலேஜ் ஆப்போசிட்லயே அங்க ஒரு பெரிய பிளான்ட் நம்ம ஒன்று பிரான்ச்சா ஓபன் பண்ணிருக்கோம். இங்க கிடைக்கக்கூடிய எல்லா தீவனங்களும் அங்கேயும் கிடைக்கும். இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துல ஆத்தூர் பக்கத்துல தெடாவூர்லயும் ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணிருக்கோம். சோ அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இன்னொரு 10 டேஸ்ல ஓப்பன் ஆயிடும். ஏப்ரல் 1st வீக் நம்ம அதை ஓப்பன் பண்ணிடுவோம். அங்கேயும் இதே பொருள் எல்லாமே நம்ம அங்கேயும் எடுத்துக்கலாம். மேடம், ரொம்ப நன்றி மேடம். உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த கால்நடை தீவனத்தை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் சொன்னீங்க. ஆடு, மாடு மற்றும் கோழி கால்நடை வளர்ப்பாளர்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ பயனுள்ள வீடியோவா இருக்கும். மீண்டும் நம்ம நேரம் கிடைச்சா இன்னொரு தகவல் வீடியோல சந்திக்கலாம் மேடம். ரொம்ப நன்றி. நன்றி.